புத்தகத்தை படிக்க காரணமாக இருந்த புழுதி பதிப்பகத்தார் அனைவருக்கும் எனது நன்றியை ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் நிகழ்வுக்கு சாவை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஆவலுடன் வந்திருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம அந்த குறுநாவலுக்குள்ள போகலாம். நூல் பேர் பாத்தீங்க அப்படின்னா சா. இது ஒரு குறுநாவல். ஆசிரியர் வந்து கு ஜெயப்பிரகாஷ் அப்படிங்கிறவரு. ஏன்னா இது அறிமுக நூல் அறிமுக விழா நூல் அறிமுக விழா அப்படின்றனால இந்த நூலை பத்தின ஒரு சின்ன சுருக்கமாக ஒரு பதிவு மட்டும் சொல்லிடுறேன். அதுக்காக தான். ஆசிரியர் யாரு அப்படின்னா கு ஜெயப்பிரகாஷ் அப்படிங்கிறவரு வந்து சா தேவதாஸ் அப்படிங்கிறவரு எழுதியிருக்காங்க. இந்த நூலோட விலை 150 ரூபாய். பதிப்பகம் பக்கம் 133. ஆசிரியருக்கு 33ங்கிறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான காரணமும் பின்னாடி நான் சொல்றேன். இது பாத்தீங்க அப்படின்னா விலை வந்து ரொம்ப மக்கள் பதிப்பு விலையாதான் இருக்கு. ஆனா இவ்ளோ விலை கம்மியா ஒரு தரமான நூலை வந்து ஆசிரியர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லணும். ஆசிரியரோட உரையில அவர் ஒண்ணுதான் சொல்லுவாரு. இது யார பத்தின கதை அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தற்கொலை எண்ணம் கொண்ட ஒரு நபரை பத்தின கதை தான். அந்த நபருக்கு எப்படி எல்லாம் அவரோட வாழ்க்கையில என்னென்ன சந்திச்சிருக்காரு, என்ன நடக்க போகுது அப்படின்னு. இவரை படிக்கிறதுனால நமக்கு என்ன ஏற்படும் அப்படிங்கிறத முதல் பக்கத்துல தொடங்கி நமக்கு கடைசி பக்கத்து வரையும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது அந்த அளவு வந்து ஆசிரியர் வந்து தன்னோட எழுத்துல வந்து வீரியமிக்க எழுத்துக்கள்னால நம்மள வந்து செம்மைப்படுத்திருக்காரு அப்படிங்கிறத பதிவு பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து பேசணும் அப்படின்னா இந்த நூலோட அட்டை படம். இதை வடிவமைத்தவர் சங்கர் அப்படிங்கிறவரு. சங்கர் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதனால அண்ணானே சொல்லிக்கிறேன். சங்கர் அண்ணாங்கிறவரு வடிவமைத்திருக்காரு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சகதியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் தடம் பதிஞ்சிருக்கும். அந்த சகதியில தண்ணி கொஞ்சம் இருக்கும். அந்த சகதினாவே நமக்கு அந்த தண்ணி மண்ணு எல்லாமே கலந்துருக்கும் இல்லையா, அப்படி இருக்கும். அந்த கட்டை விரல்ல மட்டும் ஒரே ஒரு நீர் மட்டும் நல்ல தெளிவா தெரியற மாதிரி இருக்கும். அந்த சா அப்படிங்கிற எழுத்து பாதி அழிஞ்சிருக்கும், பாதி அழியாம இருக்கும். எங்க ஒரு அட்டை படத்துல எப்படி இவ்வளவு டீட்டெயில் சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. இந்த அட்டை படத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா, நம்ம நூல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நான் லாஸ்டா தான் அட்டை படத்தை இப்படி பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதாவது இந்த அட்டைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சபூதத்தையும் சொல்லியிருப்பாரு. மண் இருக்கும், அதான் நிலம். தண்ணீர் இருக்கு. காற்று பாத்தீங்க அப்படின்னா அந்த சகதியில அந்த நீரோட்டத்துல அலலையா தெரியற மாதிரி ரொம்ப லைட்டா மைன்யூட்டா இருக்கும் அந்த காற்று அப்படிங்கிறது. இதுல நெருப்பே வரலையே, அது எப்படி பஞ்சபூதத்தங்க சொல்றீங்க அப்படின்னா நம்ம சாவு படம் எல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு பொட்டு ஒண்ணு வைப்போம் இல்லையா, அந்த பொட்டு வந்து இந்த காலடிக்கு மேல வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுவும் மஞ்சள் நிறம் தான், சாமந்தி பூவோட நிறம் தான். இது வந்து நெருப்போட நிறம்னு கூட சொல்லலாம். சோ இந்த நெருப்பை வந்து ஒரு உருவகமா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப ஆகாயம் அப்படின்னா இது எல்லா வியூவையும் நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஈகல் வியூல இருந்து நமக்கு காட்டியிருப்பாங்க. அதான் சோ இந்த அட்டை படத்திலேயே பஞ்சபூதத்தையும் உள்ளடக்கினது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஓகே, இப்ப வந்து நூல்குள்ள போலாம். சா அப்படிங்கிற குறுநாவல் பாத்தீங்க அப்படின்னா 3 பகுதிகளை உள்ளடக்கியது. அதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் பகுதி 17 அத்தியாயம். அத்தியாயம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு பக்கம் அல்லது 2 பக்கங்கள் தான் இருக்கு. 17 அத்தியாயங்கள். பகுதி 2ல பாத்தீங்கன்னா 7 அத்தியாயங்கள். பகுதி 3ல 9 அத்தியாயங்கள். இதோட கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா 33. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆசிரியருக்கு 33 அப்படிங்கிற எண் வந்து ரொம்ப பிடிக்கும் போல. ஏன்னா அது திருவள்ளுவருக்கே பிடித்த எண்ணு. அதுக்கு நியூமராலஜிக்கலா நிறைய காரணம் எல்லாம் சொல்லுவாங்க. வாட் எவர் இட் இஸ், அதோட கண்டினியூட்டி இருந்துட்டே இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, இதுல இந்த பகுதிங்கிறது நார்மலா ஒரு 3 பார்ட்டா பிரிச்சாங்கன்னா அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பேர் வைக்கணும் இல்லையா, நம்ம மாத்திரம் ரொம்ப டிஃப்ரெண்டா அதுக்கு பேர்லாம் வைக்காம ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பாடலே கொடுத்திருப்பாரு. முதல் பகுதிக்கு பாத்தீங்க அப்படின்னா நோதலும் தனிதலும் அவற்றோடன்ன சாதலும் புதுவனன்றே வாழ்தல் இனிதன மகிழ்ந்ததன்று இளமே முனிவின் இன்னாததென்றாலும் இளமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து புறநானூறுல 192வது பாடல். நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச பாடல். என்ன தெரிஞ்ச பாடல்னு சொல்லியே தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற தொடங்கும் இல்லையா, அந்த பாடலோட 3வது வரி தான். நம்ம ஃபர்ஸ்ட் 2 லைன் எல்லாருக்குமே தெரியும். 3வது வரியில இருந்து அவருக்கு தேவையான வரிகளை மட்டும் ஆசிரியர் அழகா இந்த பகுதி 1ல கொடுத்திருப்பாரு. இந்த வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வருத்தப்படாம இருக்கோம், சாதல், இது எல்லாமே புதுசெல்லாம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் காலகாலமா எல்லார் வாழ்க்கையிலுமே நடந்துட்டு இருக்கிறதுதான். அப்ப வாழ்றதுதான் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம நினைப்போமானா அதுவும் கிடையாது. அப்ப வாழ்க்கை ரொம்ப வந்து சோகமா இருக்குப்பா அப்படின்னா அதை நினைப்போமானா அதுவும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டற்ற நிலைய
நிலை கொண்ட ஒரு நிலையாமை வலியுறுத்தும் பாடலை இந்த பகுதியின் ஒன்னுடைய தலைப்பா வச்சிருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இதுல ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல அப்படின்னா, அஹ், நம்ம எல்லாருக்குமே இந்த தாட் கண்டிப்பா ஏதோ ஒரு டைம்ல வந்திருக்கும். என்ன தாட் அப்படின்னா, மரணத்தை பத்தி. சாவோமா, நம்ம செத்தா வந்து யார் யார் வருவாங்கங்கிறது யோசிச்சிருப்போம். ஒண்ணு ரொம்ப கஷ்டத்துல யோசிச்சிருப்போம், அப்படி இல்லைன்னா சந்தோஷமான டைப்ல நம்ம எல்லாம் செத்தவங்க எல்லாம் வருவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம். இல்ல யார் வீட்டுக்காவது இறப்புக்கு போகும்போது அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நமக்கு வருவாங்களா அப்படிங்கிறது. இந்த உலகத்துல வந்து நமக்கு விவரம் தெரிஞ்ச மனிதர்கள் எல்லாருமே இதை ஏதாவது ஒரு கண்ணோட்டத்துல நினைச்சிருப்போம் இல்லையா? அதை கிட்டத்தட்ட ரெண்டாவது அத்தியாயத்திலேயே நமக்கு வந்து அஹ், ஆசிரியர் வந்து சொல்லிடுவாரு. அந்த தாட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆஹ் ஏன்னா இந்த கதையோட மைய கதாபாத்திரம் எல்லாமே சாவை பத்தி தான் பேச போகுது அப்படிங்கிறது தான் இதோட இது. அவர் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது இதுதான். நம் நம்ம இறந்தா யார் வருவா, இறப்ப பத்தி. இது எனக்கு ரொம்ப இந்த புத்தகமே ரொம்ப புதிதா இருந்தது. ஏன்னா மரணத்தை பத்தி நம்ம அவ்வளவா பேசியிருக்கவே மாட்டோம். முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இந்த அகத்தை பத்தி, பெண்களுடைய காமத்தை பத்தி, காதல் பத்தி பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். அத பொது வழியில பேச மாட்டாங்க. இப்போ வந்து செக்ஸ் எஜுகேஷன் இதெல்லாம் வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் நமக்கு இப்போ வந்துருச்சு. பட் இருந்தாலும் நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலுமே இந்த சாவை பத்தி மட்டும் அவ்வளவு எளிமையா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு உங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு செத்தா எப்படி இருக்கும், நம்ம சாவுக்கெல்லாம் யார் வருவா, சாவை எப்படி நம்ம அணுகிறது, இதெல்லாம் பத்தி யோசிச்சிருக்க கூட மாட்டோம். ஒரு பேசப்படாத ஒரு விஷயத்த முன்னெடுத்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்த சிறப்பு இதுல பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப இயல்பான விஷயங்களை கூறி தத்துவத்தை நம்மள உணர வச்சிருப்பாரு. நான் இந்த புக்கை எடுத்தோன்னே நினைச்சேன் அப்படின்னா ஃபுல்லா பிலாசபியா போட போறாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். பட் அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப இயல்பா நடக்கிற கதைகளை வச்சு சாவு எப்படி இருக்கும், சாவை நம்ம எப்படி இது பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலயும் சாவு எப்படி நிகழுது அப்படிங்கிறத ரொம்ப நம்மளையே வந்து திங்க் பண்ண வச்சிருப்பாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எழுத்து எப்பயுமே எனக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்ன மாதிரி ஒரு சலனத்தை ஏற்படுத்தும். இவர் வந்து இவருடைய எழுத்துக்கள் சாவை நோக்கிதான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலையும் அக்கறை கொண்டு அதுல நிறைய இடங்கள் வந்துருக்கு. எடுத்துக்காட்டா பாக்கணும் அப்படின்னா, எல்லாரும் குடிச்சிட்டு காட்டு மலைப்பகுதியில எல்லாம் பாட்டில் போடுறாங்க இல்லையா, அப்படிலாம் போடுறாங்க அப்படிங்கிறத சாடி இருப்பாரு. அதே மாதிரி சாலை போடுறதுனால நிலத்தை அபகரிப்பாங்க இல்லையா அரசாங்கமே, அதெல்லாம் பத்தி பேசியிருப்பாரு. இன்னொன்னு எல்லாருமே பேசினது வந்து அந்த 10வது மாடியில இருந்து அந்த ஹீரோ வந்து கீழே எல்லாரையும் பார்ப்பாரு, எல்லாரும் குட்டி குட்டி மனிதர்களா இருப்பாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு லைன் வரும். என்னது அப்படின்னா, எல்லா மனிதர்கள் கையிலயும் இப்ப செல்லு இருக்கு, அதனால நம்மள நிமிர்ந்து யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இருப்பாரு. சோ அந்த சமூக அக்கறை அப்படிங்கிறது அவர் சொன்னக்கூடிய கான்செப்ட்ல அங்கங்க நம்மளை இணைச்சு கொண்டு வந்திருப்பாரு. அதெல்லாமே நல்லா இருந்தது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சாமந்தி பூ. இந்த புத்தகத்துல நீங்க படிச்சு முடிக்கிறப்ப உங்க மேலயும் வந்து ஒரு சாமந்தி பூவோட மகரந்த பொடி அப்படி தூவுன மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா பக்கத்துக்கு பக்கம் சாமந்தி பூ அந்த மரணத்தை எப்பப்பெல்லாம் பேசுறாங்களோ அப்பெல்லாம் சாமந்தி பூ வந்துரும். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மரணம்னாவே பிளாக் அது மாதிரி நிறங்கள் தானே யோசிப்போம். ஆனா வந்து ஆசிரியர் ரொம்ப வித்தியாசமா ஒரு மஞ்சள் நிற சாமந்தி பூவை மரணத்தோட தொடர்பு படுத்திருக்காரு. அது ரொம்ப அழகா இருந்தது. அது சில நேரங்கள்ல ஆசிரியர் பாயிண்ட் ஆஃப் வியூல அது நல்லா இருக்கும், பட் படிக்கிறதுக்கு நமக்கு நல்லா இல்லாம போயிடும். மிகப்பெரிய பாராட்ட பெற்ற நூல்களே. ஆனா இதுல அப்படியெல்லாம் இல்லை, நம்மளாலே இயல்பாவே அதை ஏத்துக்கிற மாதிரியான எழுத்து நடைய வந்து கையாண்டிருக்காரு அப்படின்னே சொல்லணும். இதெல்லாம் வந்து ஆசிரியர்கிட்ட பொதுவா இருக்கக்கூடிய எனக்கு மிகவும் பிடித்த இதா வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். இப்பதான் நம்ம பகுதி 1க்குள்ளேயே போறோம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, பகுதி 1ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு சாவு ஊர்வலம் அப்படின்றதுலதான் தொடங்குற மாதிரி இருக்கும். இதுல என்ன அப்படின்னா, ஒரு சாவு ஊர்வலத்தை யதார்த்த வார்த்தைகள்னால நம்ம அங்க பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பதிவு பண்ணிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. எந்த அளவுக்கு யதார்த்தம் அப்படின்னா, அந்த சாமந்தி பூ கிடக்கும், இறந்தவங்களை தூக்கிட்டு போயிருப்பாங்க, சாமந்தி பூ கிடக்கும், அதுல ஒரு பெரியவர் மட்டும் அந்த சாமந்தி பூவை மிதிக்காம நொண்டி நொண்டி நடந்து போவாங்க. இதெல்லாம் நீங்க நகர்ப்புறத்துல அவ்வளவு பார்க்க முடியாது. ஆனா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த சாவுக்கு வந்தவங்க சாமந்தி பூவை பெருசா இது பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா சாவுக்கு போகாதவங்க சாமந்தி பூ மோஸ்ட்லி அந்த இறந்த வீட்டு சாமந்தி பூவை மிதிக்க கூடாது அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். அது குழந்தைங்கள்ட்ட இல்ல வயசானவங்கள்ட்ட, இவங்க 2 பேர்த்தையும் நீங்க அதிகமா பார்க்கலாம்.
அத வந்து அந்த இதுல இடத்துல குறிப்பிட்டிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நெறைய விலங்குகளோட மரணத்தையும் இதுல வந்து அ எடுத்து காட்டியிருப்பாங்க. அதுல வந்து ஒரு குரங்கு குட்டி வந்து இறந்து போயிடும். அந்த குரங்கு குட்டி இறந்து போ போய் போனப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதோட சதை வந்து அந்த ரோட்லயே அப்படியே ஒட்டிருக்கும். அதெல்லாம் மக்கள் கூடி நின்னு பார்த்துட்டு, அது ரொம்ப ஓலமிட்டு அழுகும். அந்த குரங்கு குட்டியெல்லாம் அப்படியே கலையும். மனிதர்களும் பஸ்ல ஏறி போவாங்க அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த இடத்துல மனிதர்கள் குரங்கு குட்டியா? இல்ல குரங்கு குட்டி மனிதர்களா? அப்படிங்கிற கன்ஃப்யூஷன் அந்த வார்த்தை ஜாலம் வந்து நல்லா இது பண்ணியிருப்பாரு. அதே மாரி அவங்க வீட்ல வந்து 2 ஒரு 2 விலங்கு வளர்ப்பாங்க. ஒண்ணு பூனை, இன்னொன்னு வந்து நாய். அது 2 சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம மனமும் நமக்கு உள் மனசு ஒண்ணு இருக்கும்ல, அதுவும் சண்டை போடும் இல்லையா? அது மாரி சண்டை போட்டுட்டே இருக்கும். பூனையும் கட்டி வச்சுருவாங்க, நாயும் கட்டி வச்சுருவாங்க. பூனை என்ன ஆகும்னா, நாளடைவுல ரொம்ப இளைச்சு போயிடும். அதனால சரி நீ போ எங்கிட்டாவது போயிட்டு வாழு அப்படின்னு சொல்லி அதை அவுத்து விட்டுருவாங்க. அது ஆக்சுவலா வந்து சரி அவுத்து விட்டா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமேன்னு தான் அவுத்து விடுவாங்க. அது ஆனா அவங்க கட்டி வச்சனால ஓடிரும். அதுவும் ஒரு ஒரு கட்டத்துல இறந்துரும். சரி இப்ப நாய் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நாய் அவ்ளோ நல்லா வளர்ப்பாங்க. அது நல்லா வளர்த்து மறுபடியும் அதுக்கு பைத்தியம் புடிச்சு அதுவும் இறந்துரும். இ இது வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு இருவேறு கதாபாத்திரங்கள் பூனை, நாய் அப்படிங்கிறத வச்சு நம்மள நெறைய யோசிக்க வச்சிருப்பாரு. எல்லா இடத்துலயும் எப்படி இவ்ளோ குறியீடுகள ஆசிரியரோட வெற்றிய எங்க நான் வந்து பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்த வந்து ஆசிரியர் அவர் என்ன கண்ணோட்டத்துல வேணா எழுதியிருக்கலாம். பட் படிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் எழணும் இல்லையா? அத வந்து அ ரொம்ப அழுத்தமாவே பதிவு செஞ்சிருக்காரு ஆசிரியர் அப்படிங்கிறத குறிப்பிட்டே ஆகணும். ஏன்னா, நீங்க இந்த பூனை, நாய் இத வந்து எதோட வேணா கம்பேர் பண்ணலாம். நம்ம மனசோட கம்பேர் பண்ணலாம். மனிதர்களோட கம்பேர் பண்ணலாம். குழந்தைகளோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா, இப்ப நம்ம பொத்தி பொத்தி வளர்க்குற குழந்தைங்களும் இருக்காங்க. ரொம்ப ஃப்ரீயா இருக்கக்கூடிய குழந்தைகளும் இருப்பாங்க. இவங்களும் ப்ராப்ளத்த ஃபேஸ் இது மரணம்ங்கிறத மட்டும் இல்லாம, இவங்களும் ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா? இது மாதிரியான கதாமைப்புகள்லாம் இருக்கு. அடுத்து, ஆ இது எல்லாத்தையுமே நான் எதையுமே கோர்வையா சொல்லப் போறது கிடையாது. அங்கங்க இருக்கத உங்களோட பகிர்ந்துக்க மட்டும் போறேன். ஆ அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மெயின் கதாபாத்திரத்தோட அக்கா. அவங்க யாரு அப்டின்னா, சாந்தி அக்கா. அவங்க தான் அந்த சாமந்தி தோட்டத்த பார்த்துட்டு வராங்க. இவங்களுக்கு அம்மா இல்ல. இவங்களோட தம்பி தான் நம்மளோட மெயின் கேரக்டர். பெயரிடப்படாத தற்கொலை எண்ணம் கொண்ட ஒருவர் தான் அந்த மெயின் கேரக்டர். வேற யாரும் இல்ல. இந்த சாந்தி அக்கா இவங்கள வந்து ஒரு அம்மா மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அக்கா திடீர்னு இறந்து போயிருவாங்க. தற்கொலை பண்ணி இறப்பாங்க. தீக்குளிச்சு இறந்து போயிருவாங்க. அவரால வந்து அத ஜீரணிக்கவே முடியாது. இவ்ளோ நல்லா பார்த்துட்ட அக்கா ஏன் இறந்து போனாங்க? ஏன் இறந்து போனாங்கன்றதுல ரொம்ப வந்து அப்செட் ஆயிருவாரு. ஏற்கனவே அம்மாவ அந்த சாமதி தோட்டத்துல புதைச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, நாய், பூனை இறந்த எல்லாத்தையுமே அதுல தான் புதைப்பாங்க. இப்ப இந்த அக்காவையும் அந்த இடத்துல தான் புதைச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப அவர் வந்து நினைச்சு பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல வந்து ஆசிரியரோட வருணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் அப்படியே மேல பார்ப்பான். மேல பார்த்துட்டு மேகத்த பார்த்துட்டு, இந்த மேகமும் என்ன மாதிரி தான் இல்ல. தற்கொலை பண்ணிக்க தயாராகி நின்னுட்டு இருக்கு. ஆனா அதால விழுகவே முடியல அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. மேகத்த காதலுக்கு, தூதுக்கு இது மாதிரி தானே நம்ம எப்பயுமே பார்த்திருக்கோம். ஒரு மேகத்த எப்படி இது மாரி தற்கொலைக்கெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி எழுதியிருந்த விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அ இந்த கதை முழுக்க இந்த சிறுநாவலோட கதை முழுவதுமே அதோட அடர்த்தி வந்து அப்படியே பாதுகாக்கப்பட்டுட்டே வந்துட்டுருக்கும். இவன் நம்மளால இங்கெல்லாம் இருக்க முடியாது. நம்ம ஊர விட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டணத்துக்கு போயிடுவான். அங்க நகரத்துக்கு போயிருவான். நகரத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துல டீ சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த டீ வந்து சுற்றும் அவனுக்கு. அவனுக்கு அந்த டீ சுடுறது, ஐய்யய்யோ! நம்ம அக்கா வந்து ஏன் அப்படி இறந்து போனா? நம்மளால இந்த டீ சூடே தாங்க முடியலையே! அவ எப்படி அவ்ளோ அந்த நெருப்புல வந்து அவளோட உடல வந்து எப்படி அவளுக்கு எரிக்க முடிஞ்சுச்சு? ஏன் தான் தற்கொலை பண்ணிட்டா? அவனுக்கு காரணமே தெரியாது. ஆசிரியரும் நமக்கு காரணத்த சொல்லியிருக்கவே மாட்டார் லாஸ்ட் வரையும். அப் அந்த கேரக்டர் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, சில மரணங்கள் அப்படிதானே. ஏன் நிகழுது? ஏன் இது நிகழணும்? அப்படிங்கிற எந்த ஒரு எதார்த்தமே இது இல்லாம இருக்கும் சிலது. பட் ஆனா அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அது மாதிரியான ஒரு பிம்பத்த கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த டீ கொட்டுனதுக்கு அந்த சூட்ட வந்து அக்காவோட தற்கொலையோட தொடர்பு படுத்தியிருப்பாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஊர விட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வேலை இருக்காது.
ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஹோட்டல்ல ஜாயின் பண்ணிருவான். அங்கேயும் கொஞ்ச நாள் வேலை பார்ப்பான். வேலை பார்க்கிறப்ப அவனுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் வராது. ரொம்ப ஸ்பீடா வேலை பார்த்துட்டே இருப்பான். அப்ப தற்கொலையோ, ஊரு, சாமந்தி தோட்டம் இது மாதிரி எதையுமே அவன் நினைக்காம வேலை பார்த்துட்டு இருப்பான். இவங்களுக்கு ஒரு அப்பா கேரக்டர் வேற இருக்கும். அவங்க அப்பா வந்து நல்லாதான் இருப்பாரு. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து ரொம்ப குடிச்சு வீட்டை எதுவுமே பாத்துக்க மாட்டாரு. அப்படியான கேரக்டர். அவங்க யாரையுமே பத்தி எதையுமே கண்டுக்காம இவன் வந்து ஊரை விட்டு வந்துருவான். ஏன்னா அவனால அந்த அழுத்தத்தை மன அழுத்தத்தை தாங்க முடியாம கிளம்பி வந்துருவான். இப்ப இந்த ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, கொஞ்ச நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய காசு வந்துரும். நிறைய காசு வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, போயிருவோம் நம்ம நம்ம மறுபடியும் நம்ம ஊருக்கே போயிருவோம் அப்படின்ற மாதிரி என்ன வரும். இந்த இந்த கட்டம்லாம் படிக்கும்போது எனக்கு எப்படிதான் இருந்துச்சா, டே போகாதடா, ஏற்கனவே இப்பதானடா இவ்வளவு அடி வாங்கிட்டு வந்திருக்க, ஏன்டா மறுபடியும் போற அப்படின்ற மாதிரி ரொம்ப இந்த இடம்லாம் ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. நீங்க படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த உணர்வு இல்ல இதை விட மேலான உணர்வே கொடுக்கக்கூடிய ஒரு நாவலா தான் இருக்கும். அது மாதிரி இருந்தது. அவன் கடல்ல உட்காந்துட்டு வந்து யோசிப்பான், நம்ம ஏன் அப்படி இருக்கும், நம்ம நல்லாதான் இருக்கமா, நமக்கு ஏன் இவ்வளவு மனப்பிறழ்வா இருக்கு, அப்பாவை பத்தி யோசிக்கல, சாமந்தி தோட்டத்தை பத்தி யோசிக்கல, இங்க ஓடி வந்து பயந்து உட்கார்ந்து இது சரியா அப்படின்லாம் யோசிப்பான். அவன் யோசிக்க யோசிக்க நம்ம வந்து அவனோட கூட சேர்ந்து யோசிப்போம். இல்ல நம்ம மனசுக்குள்ள உள்ளதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே ஊருக்கு போலாம் அப்படின்ட்டு ஊருக்கு போவான். ஊருக்கு போகும்போது ஒரு குறியீடு வந்து ஆசிரியர் அட்டகாசமா வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. அவனுக்கு இன்ன வரையும் சாமந்தி தோட்டம் அந்த சாமந்தியோட வாசம் மட்டும்தான் அடிச்சுட்டே இருக்கும். ஊருக்கு என்ட்ராகும் போது பாத்தீங்க அப்படின்னா அங்க ராஜதுரை மாமான்னு ஒருத்தர் வந்து சந்திப்பாரு. இவர் யாரு அப்படின்னா அவங்க அக்கா இறந்தாரு இல்லையா, அந்த இறந்த அக்காவோட காதலர் தான் இந்த ராஜதுரை மாமா. இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இதுலதான் இருந்திருப்பாங்க. அந்த ராஜதுரை மாமா தான் இவங்க வீடு இவங்க தோட்டம் எல்லாத்தையும் இப்ப பாத்துட்டு இருக்காரு. இவன் அப்படியும் ஊருக்கு போறான், அந்த தோட்டத்தை பாக்குறான். அந்த தோட்டத்துல எப்பயுமே அவனுக்கு சாமந்தி பூ வாசம் தான் அடிக்கும், இப்ப புதுசா சம்மங்கியோட வாசமும் அடிக்கும் அப்படின்னு ஆசிரியர் எழுதியிருப்பாரு. சூப்பரா இருக்கும். ஏன் அந்த சம்மங்கி அப்படின்னா அடுத்த கேரக்டர் உள்ள வரும். யார் அப்படின்னா அந்த சாரி அந்த கேரக்டர் வந்து சாவித்திரி அப்படின்ற கேரக்டர். இது யாரு அப்படின்னா அவனுக்கு வந்து கல்யாணம் ஆக போதும், அந்த கல்யாணமாக போற கேரக்டர் தான் சாவித்திரி. அந்த சாவித்திரியை மெயின்டைன் பண்ற மாதிரி அந்த சம்மங்கி பூ இருக்கும், சூப்பரா இருக்கும். இதோட அப்படியே ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிரும். இதோட அப்படியே முடிச்சிருவாரு. அடுத்து செகண்ட் பார்ட் நான் தான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, ஒவ்வொரு பகுதியை மென்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு அந்த பாடல்களோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த பகுதிக்கு பேர்லாம் கிடையாது, ஒரே ஒரு பாடல் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குறள் சொல்லியிருப்பாரு, திருக்குறள். குடம்பை தனித்தொழிய புல் பறந்ததற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இது நமக்கு தெரிஞ்ச குறள் தான். அதாவது உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, முட்டையில இருந்து பறவை வெளிவருது இல்லையா, அது மாதிரியான உறவு தான் இந்த உடம்புக்கும் உயிருக்குமான வளவு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இருக்க வரையும் இருக்கும் இந்த உடம்பு இருக்க வரையும் உயிர் இருக்கும், உடம்ப விட்டுட்டு கொஞ்ச நாள்ல உயிர் போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை வந்து பறவையோட கம்பேர் பண்ணி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அத 2வது பகுதிக்கு இவர் வந்து டைட்டில் கார்ட்லயே இதைதான் போட்டிருப்பாரு. இந்த 2வது பகுதி முழுவதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா கதாபாத்திரங்களால் நிறைந்ததா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கதாபாத்திரம் அப்படின்னா சாதனா. இன்ன வரையும் சாவித்திரியை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். யார் சாதனா அப்படின்னா, அந்த சாதனா அப்படிங்கிறது சாவித்திரிக்கும் நம்மளோட மெயின் கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய குழந்தை தான் இந்த சாதனாங்கிறது. இந்த சாதனா பாத்தீங்க அப்படின்னா, இந்த சாதனா பத்தி சொல்லக்கூடிய இடத்துல அந்த அத்தியாயத்துல மேல குறிப்பிடக்கூடிய அந்த மேற்கோள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உலகத்தின் கேள்விகளுக்கு இடமற்ற ஆக சிறந்த கவித்துவமான தலைப்பு ஒரு அழகிய பெண்ணின் மரணம்தான். இன்னொரு வாட்டி சொல்றேன், உலகத்தில் கேள்விகளுக்கு இடமற்ற ஆக சிறந்த கவித்துவமான தலைப்பு ஒரு அழகிய பெண்ணின் மரணம்தான். மரணம்னாலே நமக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுன்னு தெரியும். ஒரு அழகான பெண்ணோட மரணம் அப்படிங்கிறது எந்த அளவு, யார் இந்த அழகான பெண் அப்படிங்கிற தேடல் நமக்கு அடுத்தடுத்து இருந்துட்டே இருக்கும். இது வந்து அவரோட பொண்ணு. அந்த பொண்ணு சில பிரச்சனைகள்னால என்ன ஆயிடும் அப்படின்னா அதுவும் தற்கொலை பண்ணிக்கும். இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் புதைச்சிருவான். அதே இடத்துல அதே நிலத்துல அதே சாமந்தி தோட்டத்துல அம்மாவை புதைச்சிருக்கான். அதுலதான் ஆட்டுக்குட்டி இருக்கு, அதுலதான் அக்கா இருக்கா, சாரி அதுலதான் நாய் இருக்கு, அதுலதான் பூனை இருக்கு. அந்த இடத்துலயே சாதனாவையும் புதைச்சிருவான். அவன் புதைச்சிட்டு வெளியே உட்காந்து அந்த யோசனை பண்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, செமையா இருக்கும். அதாவது குழந்தை இறந்து போச்சு, அவங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருப்பா,
இவன் வெளியில உட்கார்ந்துருப்பான். அந்த இடத்துல அப்படியே இமேஜின் பண்ணா அவனுக்கு 2 விஷயம் தான் தோணுச்சு அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருப்பாரு. ஒண்ணு சாதனாவோட பாட்டு. சாதனா அந்த பொண்ணு வந்து நல்லா பாடும். சோ அதோட பாட்டு. இன்னொன்னு சாமந்தி பூ வாசம்னு சொல்லியிருப்பாரு. நமக்கே சாமந்தி பூ ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும் படிச்சுட்டு இருக்கும்போது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராஜபாண்டி கேரக்டர். எல்லா கேரக்டருமே சால தானே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது வந்து முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க. இவருக்கு மட்டும் ஏன் சா வரலன்னு. ஏன்னா அவர் சாக மாட்டாரு, உயிரோட தான் இருப்பாரு. சோ அந்த ராஜபாண்டி கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர். சில கேரக்டர் ஏன் நம்ம வாழ்க்கையில இருக்குன்னே தெரியாது. ஆனா நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த ராஜபாண்டி கேரக்டர் தான் ஆத்தர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாரு. இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் இல்ல, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மெயின் கேரக்டரோட எல்லா நல்லதுலயும் இவர் மட்டும்தான் பங்கெடுத்திருப்பாரு. இவர் தான் சாவித்திரியை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. சாதனா வளர்க்குற வரையுமே கூட தான் இருந்திருப்பாரு. ஒரு இடத்துல வந்து சாவித்திரி வந்து என் பிள்ளை விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடும். அவருக்கு அந்த அவமானம் தாங்க முடியாம அதுல இருந்து பார்க்கவே மாட்டாரு. ரொம்ப தொலைவுல போயிடுவாரு. சாதனா இறந்ததுக்கு அப்புறம் சாவித்திரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி அந்த அண்ணனையாவது பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவா. சரி போய் பார்ப்போம், நம்ம ஏன் பார்க்காமலே இருக்கோம் அப்படின்ட்டு ராஜபாண்டியை தேடி அந்த மெயின் கேரக்டர் போகும். அப்ப அந்த ராஜபாண்டி கேரக்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடி வாங்கிட்டு இருப்பாரு. ஏன் அடி வாங்குறாரு அப்படிங்கறது நீங்க நாவலை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அந்த அடி வாங்கும் போது இவன் போய் பாப்பா இவனால பார்க்கவே முடியாது. அவன் அடி வாங்குவான், அவன் திட்டு வாங்குவான். ஆனா இந்த கேரக்டர்னால அவன் பார்க்கவே முடியாது. இந்த இடத்துல ஆசிரியரோட ஒரு ஒரு சொல்லாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நாவல்கள்ல, கதைகள்ல, சிறுகதைகள்ல இதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் திட்டுவோம் இல்லையா, அதை டைரக்டா எழுதிருவாங்க. எனக்கு அப்படி அப்படி எழுதுறதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. நீங்க அதுக்கு பதிலா கெட்ட வார்த்தைகள்னு போட்டா கூட பரவாயில்ல. அதை அப்படியே எழுதி ஏன் அதை அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டிய கொண்டு வரணுங்கிறதுக்காக அப்படி போடுவாங்க. அதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. ஆசிரியர் வந்து ரொம்ப அத அழகா கையாண்டிருப்பாரு. அவன் மீது நிறைய வார்த்தைகள் விழுந்துச்சு, அதுல அல்குல் சொற்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த அந்த அல்குல் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துல, மணிமேகலையில, சங்க இலக்கியங்கள்ல இதுல எல்லாம் இருக்கக்கூடிய சொல் தான் அல்குல் சொல்லு. அது என்னங்கிறதையும் நீங்க நாவல் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அல்லது சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரியான சொற்கள் வந்து அவன் மீது வீசப்பட்டுச்சு, சீல் சொற்கள் அவன் மீது வீசப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான சொற்களா இருக்கும்னு நம்மளால இமேஜின் பண்ண முடியும். அதே நேரத்துல அவர் அந்த கெட்ட வார்த்தையும் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணாம ஒரு ஹைட் பண்ணி மறைந்து மறையாம ஒரு இலைமறைக்காயா சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப மிக கவனிக்கக்கூடிய மிக அருமையான முன்னெடுப்பா நான் வந்து பாக்குறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சாவித்திரி கேரக்டர். இந்த சாவித்திரி அப்படிங்கிற கேரக்டர்னாலதான் அந்த சாதனா பொண்ணு இறந்திருக்கும். அவளால அந்த ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா ஒரு தன்னோட பொண்ணு தன்னாலே இறந்துங்கிறத எந்த தாயுமே ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்திலேயே அழுவா, புலம்புவா, நாளடைவுல எதுவும் சாப்பிட மாட்டா. தனக்கு தெரியாமலே பாத்தீங்க அப்படின்னா யூரின் போறது, மோஷன் போறது, அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். எல்லா நேரத்துலயும் அவனே வந்து அவன் ஓரளவு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் ஓரளவு பாத்துக்குவான். இருந்தாலும் அவன் சொல்லிட்டே இருப்பான், நான் சீக்கிரம் சாக போறேன், போயிட்டு என் பொண்ணை நான் பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. லாஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சாவித்திரி இறப்பப்ப வந்து ஒரு நிகழ்வு நடக்கும். என்ன அப்படின்னா அவன் கிட்ட இருந்துக்கூடிய அந்த நிலமானது அரசு வந்து கையகப்படுத்திடும். அதுக்கு அமௌண்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அதுக்கெல்லாம் முன்னாடியே எனக்கு வந்து நிலத்தை வந்து எடுத்துக்குவாங்க. எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் அவன் அந்த நிலத்துல புதைச்சானோ தன்னோட சாவித்திரிய அந்த இடத்துல அவனால புதைக்க முடியாது. அதுக்கு ஊர்க்காரங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப நாள் கடந்த உடம்பா, எரிச்சிடலாம் அப்படின்னா பரவாயில்ல எரிச்சிருங்க, ஏன்னா என்னால புதைக்க முடியாது, அவன்கிட்ட நிலம் இல்ல. எந்த நிலத்துல அம்மா இருந்தாங்களோ, அக்கா இருந்தாங்களோ, தன்னோட பூனை, நாய், தன்னோட மகள் எல்லாம் இருந்த நிலம் வந்து இப்ப தனக்கு சொந்தம் இல்ல. அந்த இடத்துல சாவித்திரிய புதைக்க முடியலங்கிற கவலையும் அவனுக்கு சேர்ந்து ரொம்ப அவனை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். இப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா அப்ப ஒரு வார்த்தை வந்து ஆத்தர் யூஸ் பண்ணிருப்பாரு. சாம்பலின் அந்த சாம்பலை வந்து அவளை எரிச்சுட்டு அந்த சாம்பலை என் கையில கொடுத்தாங்க, அந்த புழுக்கம் வந்து என்ன ரொம்ப வந்து குறுக செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லுவான். நீ எனக்காக தானே வந்த, உனக்கு ஒரு நிலம் கொடுக்க முடியலையேங்கிற கவலை, அவளை காப்பாத்த முடியலையேங்கிற கவலை, நான் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கேங்கிற கவலை, இது எல்லாமே ஒரு சேர கொடுக்கக்கூடிய பாத்திரமா வந்து இந்த சாவித்திரி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதான் 2வது பார்ட்டோட எண்டு.
முடிஞ்சிருக்கு. அடுத்து மூன்றாவது பகுதி. மூன்றாவது பகுதி ஆம்லாவில் டைட்டில் கால்ல போடக்கூடிய அந்த பாடு ரொம்ப ஸ்பெஷலானது. கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்று அலற பிணக்கொண்டு காட்டு உய்ப்பார் கண்டு மனம் கொண்டு ஈண்டு உண்டு உண்டு என்னும் உணர்வினான் சாற்றுமே டொன் 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 என்னும் பறை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நாலடியார் பாடல் வரிகளை வந்து கொடுத்திருப்பாரு. இது என்ன அந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாலடியார் நிறைய பாட்டு இருக்கு, பட் ஸ்கூல் டைம்ல கொஞ்சம் பாட்டு தானே படிச்சிருப்போம், எனக்கு தெரியல. அப்புறம் தான் போய் எடுத்ததோட இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதாவது நம்ம உறவினர்கள் இறந்து போனாங்க அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துட்டு போகும்போது அதுங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் அலறது எப்படி இருக்கு அப்படின்னா கல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அலறல் சத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க இறக்குறது அதுங்கிறது வேற, நமக்கு தெரியாதவங்க இறந்தா கூட சில பேரோட அலறல் வந்து நம்மள வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். அது நமக்கு மிகப்பெரிய சஞ்சலத்தை ஏற்படுத்தும், சலனத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். சோ அந்த அலறல் பெண் எடுத்து போறப்ப இப்படிதான் கத்தி அழுவாங்க. இதெல்லாம் கண்டுட்டு கூட இந்த மனுஷ மனம் வந்து திருமணம் உண்டு உண்டு உண்டுன்னே சொல்றாங்க. அதாவது மனம் உண்டு அப்படிங்கிறது திருமணம் உண்டு உண்டுன்னே சொல்றாங்க. ஆனா பறை எப்படி அலறுது அப்படின்னா டொன் 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 தான் அலறுது அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் உண்டு உண்டுன்னு சொல்றாங்க, ஆனா பறை அது டொன் டொன்னுங்கிற ஓசையில தான் இருக்கக்கூடியது அப்படிங்கிறத ஒரு குறியீடு வடிவத்துல இத வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குவோம். அது மாதிரியான ஒரு நிலையாமை பாடலை வந்து கொடுத்திருப்பாரு. சரி, நிலையாமை பாடல் இதுல வந்து நம்ம கன்க்ளூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். கன்க்ளூஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் அத்தியாயங்களே எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சாவ வந்து தேநீர் கோப்பையோட வெற்றிடத்துக்கு வந்து கம்பேர் பண்ணியிருப்பாரு. டீ டோலர்லாம் கூட நிறைய பேர் இருப்பீங்க, டீ இருந்தாதான் உயிர்ன்ற மாதிரி இருப்பீங்க. அந்த டீ குடிக்கிறது எப்படி ஒருத்தர் மரணத்தோட தொடர்பு படுத்த முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அந்த டீ கோப்பையில நம்ம டீ குடிச்சிட்டே இருப்போம், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுன்னா அப்படியே லாஸ்ட் டிராப் வரையும் குடிச்சிட்டு அதை கீழே போடுவோம். அப்ப எம்டியா தான் இருக்கும். இல்ல டீ நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவோம், பாதியில ஊத்திட்டு அதை கீழே போடுவோம், அவ்வளவுதான். எப்பயுமே அந்த கோப்பையோட வெற்றிடத்தை நோக்கிதான் நகருது, இது மரணத்துக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஆர்த்தர் வந்து எழுதியிருப்பாரு. ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்து இவன் வந்து மறுபடியும் பட்டணத்துக்கு வந்துருவான், ஒரு வாட்ச்மேன் வேலை பார்ப்பான். இந்த வாட்ச்மேன் வேலை எப்படி பார்ப்பான் அப்படின்னா சாமி சார் அப்படிங்கிறவர் தான் இந்த வாட்ச்மேன் வேலையை கொடுப்பாரு. யார் இந்த சாமி சார் அப்படின்னா தன்னோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டான ராஜபாண்டி மாமா மூலமா தான் இந்த கேரக்டர் வந்து இவருக்கு வந்து அறிமுகமாகும், இந்த சாமி சார் அப்படின்ற கேரக்டர். இந்த சாமி சார் சாங்கிற எழுத்துல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இவர் வந்து சாக மாட்டார். இவரோட தோற்றமே ரொம்ப நல்லா இருக்கும். தாடி மீசைக்குள் மறைந்திருந்த முகம், இந்த தாடி மீசை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இருந்துச்சுன்னா இதுவரையும் மறைச்சணும் இல்லையா, அது மாதிரி இருந்துச்சு அவரோட முகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவன் ரொம்ப அமைதியாவே இருப்பான் அந்த மெயின் கேரக்டர். ஏன்டா இவ்வளவு அமைதியா இருக்கான் அப்படின்னு நமக்கே தோணும். கொஞ்சமாவது பேசுடா, ஏதாவது கவலையாவது சொல்லு. எல்லாருமே அவங்க கிட்ட வந்து கவலையை சொல்லு, மத்தவங்களோட கவலையை சொல்லி ஏதாவது பேசுவான்னு எதிர்பார்ப்பாங்க, அப்பயும் ரியாக்டே பண்ண மாட்டான். சாப்பிட்டியானா ஏதாவது பதில், ஏதாவது ஒரு வரி பதில்கள், இல்லைன்னா தலையசைவு, இது மட்டும்தான் அவனோட இதாவே இருக்கும். இந்த சாமி சார் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா எல்லார்கிட்டயும் ரொம்ப வசீகரமா இருப்பாரு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த மெயின் கேரக்டர் வழியா ஆசை நம்ம கிட்ட கடத்துவாரு. மெயின் கேரக்டர் அந்த சாமி சாரை எப்படி பாக்குறான் அப்படிங்கிறத வச்சுதான் இவர் வந்து இவரோட அன்பு வந்து எல்லாரையும் வந்து ஒரு வசீகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச்மேன் வேலை பார்ப்பான் இல்லையா, இது மாதிரி இன்னொரு வாட்ச்மேன் வேலைக்கு இன்னொருத்தர் புதுசா கூட்டு வருவாரு. அவன் வந்து பார்த்தா அவனோட கதையை சொல்லிட்டு இருப்பான். எங்க பிள்ளைலாம் என்னை விட்டு போயிடுச்சுங்க, நான் என் பொண்டாட்டி வந்து இது முடியாம ரொம்ப இறந்துட்டா, நானும் சாகலான்னு போனேன் கடலுக்கு, அங்கதான் சாமி சார் என்னை பார்த்து இங்க இழுத்துட்டு வந்துட்டாரு, அப்படி உங்க கதை என்னங்க அப்படின்னு கேட்பான். அவன் எதுவுமே சொல்லாம போயிடுவான். சோ எல்லா கதையுமே வந்து இவன் கிட்ட வந்து ஏதாவது சொல்லும், ஆனா அவன் பெருசா ரியாக்டே பண்ண மாட்டான். இது மாதிரியான ஒரு கேரக்டர் நோக்கிதான் அடுத்தடுத்த அத்தியாயம் வந்து நகரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க பிளாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு அடையாளம் தெரியாத பணம் கிடக்கும். அதை பாக்குறதுக்காக சாமி சாரும் இவனும் போவாரு. அப்படி போகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து அந்த இடத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. அதுல முக்கியமா ஒண்ணு சொல்லியிருப்பாரு, பணத்துக்கும் நம்ம வந்து ஜாதியை வந்து தேட ஆரம்பிக்கிறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒரு பணத்தோட ஜாதியை சொல்லாம இருக்கவும் தப்பு, சொன்னாலும் தப்பு. அப்ப வந்து இங்க வந்து பணத்தை விட ஜாதி தான் வந்து மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து அந்த செத்து போயிருக்கிறது ஒரு ஆண் பிணம்.
சோ அதோட ஆண்குறிய வச்சு அது வந்து என்ன மதத்தை சார்ந்தது நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு மதம், ஜாதி இதெல்லாம் கூட செத்ததுக்கு அப்புறம் கூட பாக்குறோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் கொஸ்டினை வந்து ஆத்தர் வந்து பதிவு செஞ்சிருப்பாரு. ஓகே அப்படின்னு இருக்கப்ப சாமி சார் அந்த பணத்தை பார்த்து இவருக்கு ரொம்ப அழுக வந்துடும். சார் எப்படி கிடக்குறாரு, இவர் யாரு, எங்க, யார் வீட்டுல இருந்திருப்பாரு, இந்த பணம் இன்ன வரையும் உயிரோட இருக்குன்னு கூட நினைச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப கதறி இவனை நமக்கு மெயின் கேரக்டரை கட்டிப்பிடிச்சு சாமி சார் அழுவாரு. அப்ப நம்ம அந்த மெயின் கேரக்டர் யோசிக்கும், என்ன இப்படி இருந்த சாமி சார் இவ்வளவு இப்படி அழுகுறாரே, நமக்கு ஏன் அழுகையே வரமாட்டுது அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். இது நம்மளோட பலமா பலவீனமா, நம்ம அழுகவே மாற்றோமே அப்படின்றத அந்த இடத்துல தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான். இது இன்னுமே வந்து நமக்கு விவாதத்துக்குரியதான். அழுகுறது நல்லதா கெட்டதா, இல்ல அது பலமா பலவீனமா அப்படிங்கிறது இந்த கேரக்டரை ரொம்ப வந்து போர்ட்ரேட் பண்ணி எழுதிப்பாரு. எனக்கு அது அந்த அழுகைங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆணோட அழுகை அப்படிங்கிறது நம்ம அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், இல்ல நண்பர்கள் தோழர்களா இருக்கட்டும், டக்குன்னு கண்ணீரே வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க இல்லையா? அது வந்து அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறது அவங்களுக்கு தான் தெரியும். பட் இன்னும் கொஞ்சம் அழுதா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுச்சு இந்த இடத்த படிக்கும் போது. சரி, ஓகே. இது மாதிரியான இது கடந்து வந்துட்டு இருக்கோம் இல்லையா? கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்க்கு அருகில வந்துட்டோம். இப்ப என்ன அப்படின்னா நிசப்த சாமிகளை வந்து பார்க்க போவாங்க. ரொம்ப அமைதியாவே இருப்பாரு அந்த மனுஷன். அந்த மனுஷன் நம்ம நான் பார்க்க போற இடம் எப்படி இருக்கும்னா ஒரு அருவியெல்லாம் கடந்து போற மாதிரி இருக்கும். அந்த அருவியில நின்று நிறைய பேரு குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த குடிச்சிட்டு இருக்க இடத்துல திடீர்னு ஒருத்தனுக்கு மண்டை உடைஞ்சு போயிடும். என்னன்னு பார்த்தா அந்த அருவியில அந்த பீர் பாட்டில் கலந்து வந்திருக்கும். அது பட்டு அவனோட மண்டை உடைஞ்சிருக்கும். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சாமி சார் உடனே திட்டுவாரு, இவங்க இந்த மனுஷ பசங்களால யாருக்குமே நன்மை இல்ல அப்படின்னு. இப்படியே பேசிட்டு நடந்து போறப்ப இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பீர் பாட்டிலுக்குள்ள ஒரு பறவையோட தலை வந்து மாட்டிருக்கும். இவர் வந்து அதை காப்பாத்தலாம் அப்படின்னு எடுக்க போவாரு. அப்பயே நம்ம மெயின் கேரக்டர் சொல்லும், அது ஆல்ரெடி செத்துருச்சு விட்டுருங்க அப்படின்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் பரிதாபம், செத்தாலும் பரவாயில்ல, அது அது கொஞ்சம் காத்தாவது அது மேல படும்ல அப்படின்னு புடிச்சு, அதாவது பறவையோட தலை வந்து பீர் பாட்டில மாட்டிரும். அதை புடிச்சு இழுப்பாரு. அப்படி புடிச்சு இழுக்க போறப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த தலை வந்து அதுக்குள்ளேயே இருந்துரும். அதாவது பீர் பாட்டிலுக்குள்ளேயே வந்து அந்த தலை வந்து மாட்டிக்கும். வெறும் உடம்ப மட்டும் போய் சரிவாரு. அவருக்கே ஒரு மாதிரி போயிடும், ஐயோ இப்படி நல்லா செய்ய போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம். இந்த மாதிரியான அந்த ஒரு காட்சி அமைப்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது இந்த புத்தகத்துல. இத வந்து ஒவ்வொருத்தரும் படிங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் ஏற்படும் ஒவ்வொரு கட்டத்திலையும். இது கிட்டத்தட்ட ஒரு 133 பக்கங்கள் தான். ஆனா ஒவ்வொரு பக்கத்துலயும் நமக்கு வேற வேற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை வந்து இந்த புத்தகம் முழுவதும் கடத்திருப்பாரு. ஓகே. லாஸ்டா வந்து நிசப்த சாமிகளை பார்க்க போயிட்டாரு. அவர் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு கேரக்டர் தான் இங்க நிசப்த சாமிகளா வந்து உட்கார்ந்துருப்பாரு. அவர் இமேஜின் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. நமக்கு லைன்ஸ் எல்லாம் பெருசா அதை பத்தின ஒரு ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்க மாட்டாரு. ஆனா அவனுக்கு அந்த சாமந்தி வாசம் அடிக்கும். அவங்க அக்காவோட மூக்கு மாதிரியே ஒண்ணு ஞாபகம் வரும். அந்த இடத்துல ஒரு நிசப்த சாமிகள் இருப்பாரு. அதை பாக்குறதோட இந்த கதை வந்து முடியுது. அந்த நிசப்த சாமிகள் யாரு அப்படிங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுவரை இந்த புத்தகத்துல தான் முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த புத்தகம் எதைதான் சொல்லுது அப்படின்னா நமக்கு சாவை பற்றின பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், அல்லது விவாதித்தலே இல்லாத ஒரு விதமான ஒரு எதுவுமே இல்லாத ஒரு பொருளா நினைப்போம். பட் சாவு எந்தெந்த மாதிரி எல்லாம் நிகழும், எப்படி எல்லாம் இருக்கும், அதோட பரிணாமங்கள் என்ன, அதோட அலறல் சத்தம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்போட வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. எது சாவுன்னு சொல்லிட்டு என்ன பாசிட்டிவ் வைப் அப்படின்றீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. உண்மையாலுமே இது வந்து ஒரு இந்த புத்தகம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாவை பற்றின ஒரு கோணமே மாறும். நம்ம இதை யாரோடையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இதை யாரோடையுமே கலந்துரையாடி இருக்க மாட்டோம், நமக்கு இப்படி ஒரு கோணமே இருந்திருக்காது. அது ஆசிரியர் தொடக்கத்துல இருந்து முடிவு வரையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பாரு. இன்னொன்னு ஒவ்வொரு இடத்துலயுமே மேற்கோள்கள் வந்து ஒன்னொன்னு காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும். அதாவது 33 அத்தியாயங்களுக்கும் மேல வந்து ஒவ்வொரு மேற்கோள்கள் இருக்கும். அறிஞர்கள் வந்து மரணத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இருந்து என்ன ஆக போகிறது, செத்தே தொலைக்கலாம், செத்து என்ன ஆக போகிறது, இருந்தே தொலைக்கலாம். இது வந்து கல்யாணஜியோட ஒரு ஃபேமஸ் பாட்டு, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் போட்டு. இதே மாதிரி நான் 33 கோட்டு 33மே சூப்பரா இருக்கும். அதுக்காகவே நீங்க இந்த புத்தகத்தை வந்து வாங்கி படிக்கலாம். சில நேரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல பிரபலமாயிருக்கக்கூடிய எழுத்தாளர்களை நல்லா கொண்டாடுவோம். சில டைம் அவங்களோட புக்கே வாங்கி படிக்கும்போது ரொம்ப அதிருப்தி ஏற்படும். அது வாசகர்களோட இயலாமையா இருக்கலாம், அல்லது ஆசிரியரோட இயலாமையா இருக்கலாம்,
வாட் எவர் இட் இஸ், அது சில டைம் டிசப்பாயின்ட்மெண்ட் தந்துரும். ஆனா இந்த புத்தகம் என்னை வந்து டிசப்பாயின்மெண்ட்டே பண்ணல. கனியக்கா சும்மா ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு புக் இருக்கியா, படிச்சு இது வந்து பேச முடியுமா அப்படின்னாங்க. சரி அனுப்புங்கக்கா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம வாங்கின புக்கு. இப்ப நான் இதை நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இந்த புக் ரொம்ப நல்லா இருக்கு, படிங்க படிங்கன்னு. நேத்து 2 நாள் தான் படிச்சேன். ஒரு 5, 6 பேர்கிட்ட இந்த புத்தகத்தை வந்து நான் பரிந்துரைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அவ்வளவும் நல்லா இருக்கு எழுத்து. ஸோ கண்டிப்பா எல்லாருமே படிங்க. இவ்ளோ நான் வந்து ஸ்பாய்லர் அலர்ட் தான் சொல்லணும். ஏன்னா நெறைய நல்ல கன்டென்ட்லாம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இதுல இன்னும் நெறைய கன்டென்ட் இருக்கு. இதே மாதிரியான கன்டென்ட். ஸோ வந்து கண்டிப்பா அந்த புத்தகத்த படிங்க. ஆசிரியருக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மேஜிக் மாதிரி நிகழ்த்தி காட்டிட்டாரு. ஏன்னா மரணத்தை பத்தி இப்படி அணுக முடியுமா அப்படிங்கிறதே எனக்கு புதுசா இருந்தது. சில டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மரணத்த காட்சி பண்ணும்போது ரொம்ப கொடூரமா, இல்ல ரொம்ப அழுகையா அப்படி காட்சி பண்ணிருவாங்க. இதுல எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே நம்மள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, படத்துல பாருங்க வெற்றிமாறன் சாரோட படம்லாம் ரொம்ப ஹார்ஷா இருக்கும். ரொம்ப அப்படியே டெப்த்தா இருக்கும். பாலா சாரோட படம் அதெல்லாம் அது மாதிரி ஒரு ஜேர்னல்ல இருக்கும். அப்படியே பாத்தீங்க அப்படின்னா பிரேம் படம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கார்னரா போகும். ஜிவியோட படம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னரா போகும். இந்த 2க்கும் இடையில ஒரு படம் டிராவல் பண்ணா எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஒரு படமா தான் இந்த சா அப்படிங்கிற குறுநாவல் இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் படிங்க. இந்த வாய்ப்பை அளித்த புழுதி பதிப்பகத்திற்கு மிக நன்றி. இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னோட உரையை கேட்டுட்டு இருக்கிறதுக்காக நன்றியை பதிவு செய்து உரையிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.